முதல் வார்த்தையே கடவுள். கடவுள் அப்படின்னா எல்லாரும் நம்ம வெளியில இருக்கிற இறைவன் அப்படின்னு நினைக்கிறோம். அது எவ்வளவு அழகா மாத்தி போட்டா உள்கட. நீ உள்ளே கடந்தால் அந்த கடவுள் தன்மையை அறியலாம். அதைத்தான் அவங்க அவ்வளவு அழகா சொல்றாங்க. ஏன் கடவுள் கடந்து போ உள்ள அப்படின்னு சொல்றத நம்ம கடவுள்ன்றது ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு உருவம்னு நினைச்சிடறோம். அந்த மொழியில உள்ள அந்த பொருளும் சேர்ந்து வருது பாருங்க. இவ்வளவு நேரம் வார்த்தைகளோட வலிமையை சொன்னேன், அதாவது அந்த ஒலியோட வலிமை. இப்ப அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு வலிமை இருக்கு. அத உள் கடந்து போனா கடவுள். மதம்னு சொல்றோம். மதம் இப்ப மதம்னு சொன்னா அது ஒரு நல்ல சொல்லப்போனா தீவிரவாதத்தை குறிப்பிடுற மாதிரி ஆயிடுது மதம்ன்ற வார்த்தையே. அந்த மதம்ன்ற வார்த்தை எப்போ மனிதமா மாறுது, அதுவே எனக்கு அந்த பார்க்கும் போது அந்த வார்த்தைகளை கேட்கும் போது தோன்றதுதான். மதம்னா நம்ம ஒரு பற்று தீவிரமா இருக்கணும், நம்மளுதுதான் பெருசு அப்படின்னு ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி ஆயிட்டோம். இந்த மதத்தை வழிபடுறவங்க, அதை பின்பற்றுறவங்க எல்லாம். மனிதமா எப்ப மாறும்? நானும் போது மதமா இருக்கு. நடுவுல ஒரு நீய போடுங்க. நீ, நீயும் நானும் ஒன்று. நீயும் எனக்கு தேவைதான். நம்ம எதிர்த்தாப்புல இருக்கவங்கள நம்ம நீ தானே சொல்லணும். அந்த நீய உள்ள போட்டோம்னா மனிதமா மாறிடுது.